பிரித்தானியாவில் வாழும் குடும்பங்களில் சுமார் 49% அன்றாட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் திணறி வருவதாக விச் அமைப்பின் புதிய நுகர்வோர் ஆய்வில் தெரியவந்துள்ளது. மக்கள் தங்கள் சேமிப்பை எடுப்பது அல்லது உடைமைகளை விற்பது போன்ற கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நாட்டின் பொருளாதார எதிர்காலம் குறித்த நம்பிக்கை கடந்த ஒரு மாதத்தில் 13 புள்ளிகள் சரிந்து -56 வீழ்ச்சியடைந்துள்ளது. இது 2022ஆம் ஆண்டின் இறுதிக்கு பிறகு பதிவான மிக குறைந்த அளவாகும் என்று அந்த ஆய்வு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சுமார் 67% மக்கள் அடுத்த 12 மாதங்களில் நாட்டின் பொருளாதாரம் மேலும் மோசமடையும் என்று கருதுகின்றனர். வெறும் 12% மட்டுமே நிலைமை சீராகும் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். இது மக்களிடையே நிலவும் ஆழ்ந்த கவலையை காட்டுகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டின் இறுதியில் நிதி நெருக்கடி சற்று குறைந்திருந்த நிலையில் தற்போது 26% குடும்பங்கள் தங்களது வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையிலான இடைவெளியை நிரப்ப தொடர்ந்து சேமிப்பு பணத்தை செலவிட்டு வருகின்றனர். விமான கட்டணம் மற்றும் நேரடி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளின் விலையேற்றம் நாட்டின் ஒட்டுமொத்த பணவீக்கத்தை அதிகரித்துள்ளன. சில மளிகை பொருட்களின் விலை உயர்வு குறைந்திருந்தாலும் ஒட்டுமொத்த நிதிச்சுமை குறையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விலைவாசி உயர்வு மற்றும் உலகளாவிய உறுதியற்ற தன்மையால் மக்கள் கடும் அழுத்தத்தில் உள்ளதாக விச் அமைப்பு தெரிவித்துள்ளது. கடன் நெருக்கடியில் இருப்பவர்கள் உடனடியாக தகுந்த ஆலோசனைகளை பெற வேண்டும் என நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர்.